பக்திக்கு இழுக்கும் பெற்றோர்கள் வெர்சஸ் வர மறுக்கும் பிள்ளைகள் இந்த தலைப்புல பேசுற நினைச்சோம். அப்படி பாரு சூப்பர் சீனரி. எங்க அம்மா அப்பா தான் சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆக்சுவலி எங்க வீட்ல எனக்கு மரியாதை கிடையாது சார். எனக்கு இருக்க மரியாதையை விட எங்க வீட்ல மாடு, ஐ மீன் பசு, மாடுன்னு சொல்லக்கூடாது, பசு அது பேரு. வீட்ல ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். எத்தனை மாடு இருக்கு? இப்போ ஒரு 7-8 பசு இருக்கு. 7-8 மாடா? பசு இருக்கு. ஓ மாடு சொல்லக்கூடாதா? ஓகே பசு. மாடு சொல்லாதீங்க சார், மாடு சொல்லக்கூடாது. கோமாதா எங்கள் குலமாதா. இல்ல சார், போட்டு படுத்துறாங்க சார் டெய்லியும். முடியல டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே எங்களோட ரொட்டீன், பேசிக் ரொட்டீன், நார்மலா எங்களோட ரொட்டீன் இருக்கும். அவங்களோட ரொட்டீன் என்னன்னு கேளுங்க. டெய்லி போயிட்டு எங்கிட்ட மார்னிங் ஹாய் சொல்றதை விட மாடி கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். டியூஸ்டே ஃப்ரைடே ஆச்சுன்னா அந்த சாணி கோமியம் வீடு ஃபுல்லா இருக்கும் சார். நடக்க கூட முடியும். அது நம்ம வெளியே உண்மையிலே கோமியம் கடவுளுக்கு உயர்ந்த ஒரு பொருள் கோமியம் சார். தலையில தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க சார் கோமியத்தை. நீங்களா யாருடா? How do I tell you? நீங்க கோமியத்தை உங்க நம்பிக்கையா வச்சுக்கங்க. ஆனா அதை தள்ள தேய்க்கிறது, குடிக்கிறது அதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. டாக்டர் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சயின்டிஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா கோமியத்தை நார்த் இந்தியாவில குடிக்கிறாங்க. அந்த கோமிய தலையில தேய்ச்சா நீங்க போகாத பேன் எல்லாம் போயிரும் சார். நீங்க எந்த மெடிக்கலும் போட்டீங்கன்னா கண்ணுக்கு எஃபெக்ட் வருது. ஒண்ணு இல்ல. கோமியத்தை நீங்க தேய்ச்சி மஞ்சளும் கோமியத்தை தேய்ச்சி குளிச்சீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க நார்த் இந்தியால குடிக்கிறாங்கன்னு சொன்னது உண்மைதான். இல்லன்னு சொல்ல சில பேர். மாநிலத்தின் வைரியா சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவருமான சுரேந்தர் சிங் கோமியம் குடிக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மக்கள் அனைவரும் ஒன்றாக கோமியம் குடிக்க முன்வர வேண்டும் என சுரேந்தர் சிங் வேண்டுகோள் விடுக்கிறார். நான் தேய்ச்சா நோய் குணமாகுதுல சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அப்பனா ஆளாளுக்கு அதை மருந்தா குடிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் பண்ண முடியாது. அது சாப்பிட்டா பிரச்சனை தான் வரும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான்.